என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட்டு வாட்டி கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன். 7-8 மாதத்துக்கு மேலே ஆச்சு இந்த ரோட்டில் வந்து அதான் வரேன். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் கூட போகலனாங்க. என்ன ப்ராப்ளம்னாக்கா சின்ன பசங்க பாருங்கள் ஜாலியாக ரைடு போகிறாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட்டு வாட்டி கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன். அதாவது கேரளாவுக்கு கிளம்பின்னு இருக்கிறோம். கேரளா வயநாடுக்கு கிளம்பின்னு இருக்கிறோம். எப்படிக்கா போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர்லேருந்து மைசூர் போயிட்டு மைசூர்லேருந்து அப்படியே வயநாடு போக போகிறோம். மைசூர் போய் போனால் தான் கிட்டோம், அதை விட்டால் வேறு வழி கிடையாது. வயநாடு போகிறதுக்கு பண்டிப்புரா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு போகணும். 3 வழி இருக்குது பண்டிப்புரா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் போகிறதுக்கு. பண்டிப்புரா ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டு அப்படியே கூடலூர் வழியாக போயிட்டு போகிறது. அந்த வழி போகிறதில்ல, அதுக்கடுத்து 2 வழி இருக்குது. எந்த வழியில் போகிறதுன்னு தெரில, போயிட்டு பிளான் பண்ணிக்கலாம் அங்கே கிட்ட போயிட்டுன்ட்டு. அது இல்லாமல் இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் 5 மணி ஆகிடுச்சு. இப்போ நான் டைரெக்டாக கேரளாக்குள்ளே போக முடியாது. மைசூரில் போய் எங்கன்னா ஆல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு காலையில் எழுந்துச்சி விடியார் காலையில் ஒரு 6 மணிக்கு இல்லை ஒரு 5 மணிக்கு கிளம்பணுமாக்கா 6 மணிக்கு செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி போனாக்கா நிறைய ஃபாரஸ்ட் அனிமல் ரோட்டு வரத்துலேயே இருக்கும், நல்லா பார்த்துக்கிட்டே போகலாம். அதனால பிளான் பண்ணி போயின்னு இருக்கிறோம். அது இல்லாமல் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, கொஞ்சம் லேட் வேறு ஆகிடுச்சு. அதனால் கரெக்டாக டைமிங்ஸ் வேறு பிக்கப் பண்ண முடியல. எப்படி ஒரு 3 ஹவர் 4 ஹவரில் 4 ஹவர் ஆகிடும் மைசூர் போகிறதுக்கு. மைசூர் அவுட்டரில் போய் ஏன்னா ரொம்ப தங்கிலான்னு பிளான் பண்ணி போயின்னு இருக்கிறேன் காய்ஸ். மக்களே, பெங்களூருக்குள்ளே கொஞ்சம் தூரம் மழை, ஹெவி டிராஃபிக் வேறு. அதனால தான் கேமரா தூக்கி உள்ளே வச்சுட்டு இருந்தேன். பெங்களூர் கொஞ்சம் அவுட்ரு வந்துட்டேன், அது கெங்கேரி தாண்டிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும், மழையும் இல்லை. அதனால் கேமரா இப்போ தான் மாட்டிருக்கிறேன் காய்ஸ். அந்த ஹைவே ரோட்டில் விட்டால் நல்லாயிருக்கும், விட மாட்டுறாங்க மைசூர் ஹைவேல. பைக் என்ட்ரியே இல்லை, என்ன பண்ணுறது? என்ட்ரி தான் நல்லா இருந்திருக்குமாச்சு. ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம், 80-100லேயே போகலாம். சர்வீஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வரும் அம்ஸ் இருக்குது நிறைய. அப்போ 2-3 பைக்கு போச்சு, ஹெவி விட்ருக்குறாங்க என்னன்னு தெரியல. ஆனால் ஆல்ரெடி ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே ஆச்சு இந்த ரோட்டில் வந்து அதான் வரேன். சத்தியமங்கலம் போகும்போது அந்த ரோட்டில் போனேன், அதுக்கப்புறம் போகவே இல்லை. எப்போவுமே இங்கெல்லாம் மழை பெஞ்சின்னு இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் விடுதிக்கிட்ட வந்துருக்குறோம். ஃபஸ்ட்டு அந்த டோல்கேட்டுக்கிட்ட. சரி, நம்மளுக்கு டோல் இல்லை, எக்ஸ்பிரஸ் ஹைவேல டோல் இருக்குது, அங்கே தான் ஸ்டார்டர். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாக ஒரு ஆஃப் மழை இருக்கும், ஒரு ஆஃப் மழை இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் பேஞ்சு விட்ருக்குது, பட் லைட்டாக ஒன்று போடுது, பரவாயில்ல. அப்படியே கொஞ்சம் தூரம் போகுவோம். அப்புறம் மழை என்ன வர மாதிரி இருந்தாக்கா ரெயின் கோட்டில் எடுத்து மாட்டிக்க வேண்டியதான். ஆல்மோஸ்ட் ரெயின் கோட்டு போகிறது சேஃப்டின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கட்சி ரெயின் கோட்டு போட்டுக்கலாம். நம்ம ஒரு கோப்ரோ ஒன்று அணிஞ்சிடும், வாட்டர் ப்ரூஃப் கவர் ஒன்று போட்டுக்குவோம் கோப்ரோக்கு, அதுதான் பெட்ரு. மழை வருதுன்னு எல்லாம் எடுத்து மாட்டிக்கணும். பட் மழை பார்த்தா அவ்வளோ இல்லவே இல்லைங்க. இந்த வாரம் புதுசாக வாங்கின வேகாட்டாது 4300 வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸு. பட் இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் முடியல, பார்த்து யூஸ் பண்ணிருக்கிறேன். பெரிய பிரச்சனைங்க. மழை ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் மழை வரமாட்டேங்குது. எப்படிக்கா போய் எப்படி போகிறது? 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், மணி 8 ஆச்சு. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் கூட போகலனாங்க. என்ன ப்ராப்ளம்னாக்கா 10 கிலோமீட்டர் மழை வருது, 10 கிலோமீட்டர் மழை இல்லை. தலை கெட்டு போச்சு எனக்கு அப்படியே. அப்புறமா ரெயின் கோட்டெல்லாம் போட்டு கழட்டி மாட்டி 2 வாட்டி போட்டு கழட்டி மாட்டணுமா. ஒரு பக்கம் மழை வரலனுக்கு, மழை வரலனாக்கா வேக்கம் அதிகமாகிடுது. ரெயின் கோட்டு போட்டாக்கா மழை வந்தாக்கா திருப்பும் போடணும். இப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு. அங்கே வர ஹெவி டிராஃபிக் பெங்களூர் சிட்டிக்குள்ளே. அதெல்லாம் தாண்டி வரதுக்குள்ளே 8 ஆகிடுச்சு. மைசூருக்கு இன்னும் 55-60 கிலோமீட்டர் இருக்குது. நான் ஒரு 1.5 ஹவரில் போய்டும் நிதானமாக போனால் கூட. அப்படி ஒரு 10 மணிக்கெல்லாம் போயிட்டு ரூம் எடுத்து ஆல்ட் ஆகிட்டு காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சி 5 மணிக்கு எழுந்துச்சி 6 மணி ரெடி ஆகிட்டு கிளம்புனா போதும். சின்ன பசங்க பாருங்கள் ஜாலியாக ரைடு போகிறாங்க, குளிருக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே கிளைமேட் சில்லுன்னு இருக்குதா, லைட்டாக மழை வந்துருக்குது. அதனால்
செம்ம காமெடி போங்க. சில பேர் சில விதம். நான் ஒன்றும் ஹெல்மெட் போட்டிருந்தா நல்லாயிருக்கும். பட் லோக்கல் பீப்புள்ஸாக இருப்பாங்க. மைசூருக்கு 30 கிலோமீட்டர் இருக்குது தான். அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போக வேண்டியிருக்கு. நம்ம இங்கே எங்கள் லோக்கலில் சாப்பிட்டு கிளம்பிட வேண்டி தான். சரி மக்களே, இந்த ஹோட்டலில் லைட்டாக சாப்பிட்டோம். ஒரு எக் ரைஸு 60 ருபீஸ். ஓகே, இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்ரு ரூம் புக் பண்ணியிருக்கிறோம். போய் நைட்டு ஆல்ட் ஆகிட வேண்டியது தான். ஏன்னா டைம் ஆகிடுச்சு ஓவராக. இன்னும் ரிஸ்க் எடுத்து போகாது வேணாம் முன்னாடின்ட்டு. அப்புறம் ரூம் கிடைக்கலாம் கஷ்டம். ஆன்லைனில் பார்த்துருக்குறோம் 1000 ருபீஸ் தான். பார்ப்போம். ரூம் நல்லா தான் இருக்குது. கூகுள் போட்டால நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும். லெட்ஸ் கோ. இன்னும் இன்றைக்கோட டெஸ்டினேஷன் இன்னும் 20 கிலோமீட்டர் தாங்க. சரி, அங்கே பண்ண தாண்டிட்டோம். ஓகே, டே டைமில் இந்த இடம்லாம் நல்லா இருக்குங்க. பட் நைட் டைமில் எதுவும் தெரியாது. பரவாயில்ல, நான் நிறைய நைட்லேயே வீடியோ போடுறதா இருக்குது. என்ன பண்ணுறது, ஸோ சேட். நாளைக்கு போடுங்க. எதனால நான் இப்போ நைட்டு பிளான் பண்ணியிருக்குதுன்னா, நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிளியர் வியூவில் நல்ல ஒரு வீடியோவாக உங்களுக்கு இருக்கணும். அந்த கேரளாவுடைய வியூவெல்லாம் நல்லா தெரியணும் உங்களுக்கு. இந்த பாருங்க, காவிரி ரிவர். இது தண்ணி எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா ஒன்றும் தெரில. அதனால் மைசூர்கிட்ட வந்தாச்சு. அடுத்து இப்போ என்ன பண்ணணும், நம்ம லெஃப்ட் எடுத்துக்கணும். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இந்த ரைடில் ஒன்றும் உங்களுக்கு பெருசாக இருந்திருக்காது. கிக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணணுமான்னு யோசனை பண்ணேன். காலையிலேருந்து மைசூர் வரைக்கும் போகிறத. நாளைக்கு காலையிலேருந்து கரெக்டாக ஷூட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்குன்னு நினச்சேன். பட் எதுக்கும் ஷூட் பண்ணி வச்சுக்குவோம். வேணாண்டா போடலாம், வேணாண்டா தூக்கி தள்ளிடலான்ட்டு எடுத்துருக்குங்க. அவ்வளோதாங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் மைசூர் சிட்டிக்குள்ளே போகும். நம்ம லெஃப்ட் எடுத்துக்குவோம். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனாக்கா நம்ம தேவையான டெஸ்டினேஷன் கிடைக்கும். மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டர் ரிங் ரோடு, ஊட்டி போகிற ரோடு வரைக்கும் ஜாயின் ஆகும். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்ரு டபுள் ரோடு செம்மையாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு 3 வழி இருக்குது. எந்த வழியில் வேணால் போகலாம். நான் போகிறது 2 வழி மேப் காட்டுது எனக்கு. ஆனால் நான் எந்த வழி மேப்பு காட்டலையோ அந்த வழியை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வழியில் தான் கபினி டேம் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம கேஆர்எஸ் டேமுக்கு தண்ணி வருது இல்லையா, அது கபினி டேம்லேருந்து தான் வருது. அந்த ஒரு டேமை பார்த்துட்டு அப்படியே போகலான்னு அந்த வழியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். வரும்போது வேணால் திருப்பி வேறான வழி சூஸ் பண்ணிக்கின்னு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் காய்ஸ். இந்த இடத்துல நிறைய ரூம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஊட்டிக்கு போகும்போது அவ்வளோ தெரியல எனக்கு. நிறைய இருக்குது. பரவாயில்ல, எங்கே ரூம் கிடைக்கும். எப்படியோ ஒரு 1000 ருபீஸ் சொல்லியிருக்கிறாங்க. போய் கொஞ்சம் கம்மி கேட்டு பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆச்சுனாக்கா அங்கேயே நாங்களான்னு இருக்கிறோம். இவ்வளோ போலீஸ் இருக்கிறாங்க. நம்மளோட டார்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம க்ரீனை தான் பார்க்கணும். வாவ் காய்ஸ், எவ்வளோ பெரிய டேமுங்க. இந்த ரோட்டில் 7 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு 7 நாள் ஆகும் இருக்குது. நாமெல்லாம் வண்டியில் எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறோம். லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே அடிச்சு தூள் கலப்புறாங்க.